வணக்கம். ஆன்மீக செய்திகள். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்குவது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில். தற்போது கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு நவம்பர் 24ஆம் தேதி கொடியேறியது. திருவிழாவின் ஒரு பகுதியாக இன்று சுவாமிக்கு சங்காபிஷேகம் நடைபெற்றது. கோயில் 2ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பிரதோஷ நந்தி சிலை அருகில் புனித நீர் அடங்கிய சங்குகளுக்கு சிறப்பு யாக பூஜை செய்யப்பட்டது. 108 மூலிகைகளை ஆவாகனம் செய்து மகா பூர்ணாகுதியுடன் யாகம் நிறைவடைந்தது. அதைத் தொடர்ந்து வேத மந்திரம் முழங்க அண்ணாமலையார் சமேத உண்ணாமுலை அம்மனுக்கு 1008 சங்காபிஷேகம் செய்யப்பட்டது. சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா கோடச தீபாராதனை காட்டப்பட்டது. அண்ணாமலையாருக்கு அரோகரா கோஷம் முழங்க பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து மனமுருகினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பழமை வாய்ந்த புகழ்பெற்ற திருப்பரப்பு மகாவிஷ்ணு கோவில் கும்பாபிஷேகம் 26 ஆண்டுகளுக்கு பின் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவில் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்ததை தொடர்ந்து கடந்த 24ஆம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள் தொடங்கின. இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜைக்கு பின் கடம் புறப்பாடானது. வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் தீப திருவிழா நவம்பர் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் 2ஆம் நாள் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடானது. இதில் அண்ணாமலையார் சமேத உண்ணாமுலை அம்மன் தங்க பிரபை வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இரவு இந்திர விமான வீதி உலா நடைபெற்றது. அருணாச்சலேஸ்வரருக்கு அரோகரா கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நவம்பர் 30ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறும். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக டிசம்பர் 3ஆம் தேதி மாலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படும்.
குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை மாத செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சுவாமிக்கு வண்ண மலர்களால் அலங்காரம் செய்து தீபாராதனைகள் நடைபெற்றன. பின் வள்ளி தெய்வானையுடன் பட்டுடுத்தி வெள்ளி தேரில் எழுந்தருளினார். வெள்ளித்தேர் கோவில் உட்பிரகாரத்தில் வலம் வந்தது. திரளான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை ஆற்காடு தோப்பு டிரெஸ்ஸர் தெருவில் கற்பக விநாயகர் கோயில் அமைந்துள்ளது. கோயிலின் திருக்குட நன்னீராட்டு திருவிழா நவம்பர் 24 துவங்கியது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் உள்ள அம்மன் சந்நிதியில் சிறப்பு வழிபாடு நடத்தினர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முளைப்பாரி ஊர்வலம் நேற்று நடைபெற்றது. ஆற்காடு பைபாஸ் சாலை பாலாற்றங்கரையிலிருந்து ஊர்வலம் கோயிலை வந்தடைந்தது. திரளான பக்தர்கள் அம்மன் வேடமணிந்து நடனமாடி நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனமுருகினர்.